ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியும் கேப்டன் டீம் இணைந்து வழங்கும் மாணவ மாணவிகளுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி இலக்கு தொடர்கிறது. சார், இந்த ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்குது. நான் ஒவ்வொரு நாளுமே பேசிட்டு வரோம் பற்றி. ஒருவேளை பைலட் ட்ரைனிங்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. உண்மை. அதே போல் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே போல் நீங்கள் சொன்ன அந்த மெத்தாலஜி நிறையா இருக்குது. இதை எப்படி மாணவர்கள் தெளிவு பெறலாம், எங்கே கேட்டு தகவல் பெறலாம்? மாணவர்கள் தெளிவு பெறத்துக்கு டைரெக்டாக கேட்கலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக கேட்கலாம், இல்லை எங்களை நேரடியாகவும் கேட்கலாம். அதனால் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறது நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கேன். கவுன்சிலர்ஸ் இருக்காங்களா சார்? இருக்காங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் என்னையே கூட நேரடியாக கேட்டுக்கலாம், எல்லா விதத்திலும் தெளிவு பெறலாம். இல்லை எதுலையுமே நம்ம ஒரு மித்து இல்லாமல் நம்ம தெளிவு பெறுறது எப்போதுமே நல்லது. நன்றி சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? நாங்க சென்னை போரூர்ல இருந்து பேசுறோம் சார். போரூர்ல இருந்து பேசுறீங்களா? உங்க கேள்வி என்னன்னு எம்பி குமார் சார் இருக்காரு, அவர்ட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கங்க. என் பையனுக்காக பேசணும் சார். சொல்லுங்கம்மா, பேச சொல்லுங்கம்மா. என் பையன் 780 மார்க் எடுத்திருக்கான். 780 மார்க். 780 சொல்லுங்கம்மா. ஆமா எடுத்திருக்கான். பையன் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லியிருக்கான் சார். சரிம்மா. அந்த பையன் எங்க வீட்டுல யாருமே கிராஜுவேட் படிக்கல. சரி. அந்த பையன் படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு ஆசை. சரி. சீட்டு கிடைக்குமான்னு கேட்கணும் சார். அதாவதுமா நீங்க 1200க்கு 780ங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோமா? எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கான்? 104 கட் ஆஃப் மார்க் சார். 104மா? என்ன கம்யூனிட்டிமா உங்களுக்கு? பிசி சார். கண்டிப்பா உங்களுக்கு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். உங்க பையன் பக்கத்துல இருக்காரு, அவரை பேச வைங்க. இல்ல சார், அவன் வெளியே போயிருக்கான். நான் எங்க வீட்டுல யாருமே கிராஜுவேட் படிக்கல சார். அதை நான் சொல்றேன்மா. நல்ல காலேஜ் தெரியாது சார். நீங்க இன்ஜினியரிங் நிச்சயமாக படிக்க வைக்க முடியும், படிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உங்க வீட்டுல யாருமே கிராஜுவேட் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அரசாங்கத்துல யூனிவர்சிட்டியில ஒரு திட்டம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லிட்டு முதல் தலைமுறை கிராஜுவேட்ஸுக்கு அரசாங்கத்துல 20,000 ரூபாய் மானியம் சலுகை கொடுக்குறாங்க படிப்பு செலவுல. அது மட்டும் இல்லாம பேங்க் லோனும் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க மன உறுதியோட நல்லா படிக்க வைங்க உங்க பையனை. நிச்சயமாக படிச்சு நல்ல இன்ஜினியரா வர முடியும் உங்க பையன். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன்மா. இந்த நாட்டுல நல்ல காலேஜ் கெட்ட காலேஜ் கிடையாது, எல்லாமே நல்ல காலேஜ் தான். இல்ல, அதுக்கு தான் சொல்றேன் நல்ல காலேஜ் கெட்ட காலேஜ்ங்கிறது மாதிரி கிடையாது. அடிப்படையில் எல்லாமே நல்ல காலேஜ் தான். ஆனா என்ன நாம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கடமை என்ன, அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம எப்படி படிச்சு நாம எப்படி தெளிவுபட்டு மேலே வரணுங்கிறதான் பார்க்கணுமே தவிர இது கெட்ட காலேஜ் இது நல்ல காலேஜ் பிராண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தைரியமா முதல் பட்டதாரியை உருவாக்குங்க. வணக்கம். வணக்கம்மா. இப்போ முதல் பட்டதாரி, முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த திட்டம் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குங்க சார்? நிச்சயமாங்க. எத்தனையோ பேர் அடிப்படையில் அரசாங்கம் ஃபீஸ் 32,500 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த பணம் கூட கட்ட முடியாத அளவுக்கு வறுமை கோட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் உபயோகப்பட்டிருக்கு, படவும் பட்டு கொண்டிருக்கு. தனியார் கல்லூரிகளும் அது எல்லா கல்லூரிக்குமே உண்டு. எல்லா கல்லூரியிலும் அரசாங்க கோட்டாவில் கவுன்சிலிங் மூலமாக வரக்கூடியவங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக சில நடைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணி இவங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாய்னா அவங்களுக்கு இந்த 20,000 ரூபா சொல்லக்கூடிய அந்த சலுகை கிடைக்கும். பேராமெடிக்கல் அந்த விங்கும் கூட உங்களுடைய ஆமாங்க, எங்களுக்கு பேராமெடிக்கல் காலேஜ். இந்த பேராமெடிக்கல்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்க சார்? சரி, பேராமெடிக்கல்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. சிலது நர்சிங் கோர்சஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் அதர் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, டிகிரி கோர்சஸ் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன். நர்சிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் நர்சிங் இருந்தாங்க. இப்போ அதுவே இன்னும் ஒரு படி போய் மென்டல் ஹெல்த் நர்சிங், அப்புறம் ஆர்த்தோ ஸ்பெஷலைஸ்ட் நர்சிங், ஒவ்வொரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி பேராமெடிக்கலில் கனெக்டட் லேப் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ஆர்த்தோ டெக்னீஷியன்ஸ், ஃபிசியோதெரபி, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு பைஃபர்கேட் ஆயிருக்கு. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மாதேஷ் பேசுறேன். மாதேஷ். வணக்கம் மாதேஷ், சொல்லுங்க. சார் கிட்ட கேளுங்க கேள்வியா. சார் 2 கேள்வி. சொல்லுங்க சார். ஒன்னு என்னோட பையன் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 192 எடுத்திருக்கான். சரிங்க. என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன கேட்டகரி நீங்க? உங்க என்ன கேட்டகரி நீங்க? சார் ரெண்டுக்குமே நான் என்ன சொல்றேன்னா, பையன் நல்லா கட் ஆஃப் எடுத்திருக்கான், அது முதல்ல மகிழ்ச்சியான சமாச்சாரம்.
ரெண்டாவது நான் முதல்ல தான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன கோர்ஸ் படித்தா நல்லதுங்கிறத விட உங்கள் பையனுக்கு எந்த கோர்ஸில் விருப்பம் அதிகம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா படிக்க போகிறது உங்கள் பையன், எதிர்காலம் அவன் கையில் இருக்குது. எந்த கோர்ஸில் அவனுக்கு விருப்பம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த விருப்பப்பட்ட அந்த கோர்ஸில் என்ன படித்தா என்ன வேலை வாய்ப்புகள், எப்படி அடுத்து மேற்கொண்டு படிக்க முடியுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் விருப்பத்தையோ இல்லை மற்றவர்கள் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து திணிக்காதீங்க அவன் பேரில். அவனுக்கு என்ன விருப்பம் அதை படிக்க சொல்லுங்க. அவன் டெசிஷன் எடுக்க முடியல, அதனால அவன் சொல்ல தெரியுது. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க எது அட்மிஷன் போறீங்களோ நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் இன்னும் டிசைட் பண்ண முடியல. பக்கத்துல இருக்காரா உங்க பையன்? இருக்காரா பக்கத்துல? இதை வேற விதமா கேட்கணுங்க. எப்படின்னு கேட்டா, என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கிறேங்கிறத விட நீ வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புறேன்னு கேளுங்க. அவன் என்ன ஆக விரும்புறான்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம முதல்ல தெளிவு இருக்கணும் சார். கண்டிப்பா, இல்லைன்னா நீங்க தெளிவுபடுத்துங்க. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த உந்துதல்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்களால் சுயமா ஒரு சிந்தனைக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் போகுது. இதுக்கு இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ்னு வைக்க முடியாதா சார்? நிச்சயமாக வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம். நம்ம அந்தந்த காலேஜ் பிரின்சிபல்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஸ்கூல் பிரின்சிபல்ஸோ ஹெட் மாஸ்டர்ஸோ ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்களே தயார். ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வரோம், என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த பிரான்ச்சஸினுடைய எந்த விதம் படித்தா என்ன ஆக முடியும்ங்கிற தெரிஞ்சுக்கிட்டு, ஈவன் ஒருபடி மேலே போய் ஒரு கவுன்சிலிங் செஷன் வச்சு பையங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சு எந்த மாணவனுக்கு எதில் விருப்பம் கூட எங்களால் அறிய முடியும். கண்டிப்பாக சார். காலர் லைனில் இருக்காங்க. ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன? கார்த்திக் from சென்னை. கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும் சார். வெரி குட், வெரி குட் கார்த்திக். நல்ல கோர்ஸ் படிங்க. சொல்லுங்க கார்த்திக். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கணும் சார். அதான் வேல்யூவா இல்லையா? எகெயின் நான் சொல்கிறேன், வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே. பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னன்னா ரைட் ட்ராக். நீங்கள் எடுத்து படிங்க, நல்ல கோர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஓகே. என்ன ஐடி கம்பெனியில் ஜாப்ஸ் கிடைக்குமா? இல்லை, எகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தேதியில் கம்பெனிகள் வேலைக்கு எடுக்கிறச்ச அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஜாப் எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த எடுக்கக்கூடிய மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஆப்டிடியூட், அவனுடைய பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ரீசெண்டாக ஒரு ஐடி கம்பெனியில் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஒரு பையனை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகணுன்னா அந்த வேலைக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அதுதான் முக்கியமே தவிர இந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்குமா அந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்குமாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக கிடைக்குமா? ஆல் தி பெஸ்ட். நன்றி. ரொம்ப அற்புதமான விளக்கங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பலருடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க. எங்கள் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு இது இனிய மாலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் திங்கள் மாலை மற்றும் ஒரு துறையின் வல்லுநரை கொண்டு இலக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.